ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு நாள் இந்த வருடம் எந்த நாளில் வருது, சுமங்கலி பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றுறதுக்கு உகந்த நேரம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆடிப்பெருக்குங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வந்து மழை காலத்தோட தொடக்க நாள்னு சொல்லுவாங்க. காவேரி ஆற்றுலலாம் வந்து நீர் நிரம்பி வர்ற நேரத்தில் அதை வழிபடும் விதமாக கொண்டாடுறது தான் வந்து இந்த ஆடிப்பெருக்கு, ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம காவேரி தாயை வழிபட்டு தாலி பிரித்து கோக்குறது, புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து அந்த பூக்களை வந்து தண்ணீரில் விட்டு வழிபடுறது, அப்படி கன்னி பெண்களும் வந்து இந்த பூஜையை பண்ணும்போது நல்ல கணவர் அமைவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. ஆடிப்பெருக்கு நாளில் விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு செல்வ வளம் பெருகும். கன்னி பெண்கள் வந்து வழிபட்டாங்கன்னா நல்ல கணவர் அமைவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுமண தம்பதிகள் வந்து புதிய மஞ்சள் கயிறை வந்து மாற்றி அமைச்சிப்பாங்க. சுமங்கலி பெண்கள் வந்து இந்த நாளில் தாலியை பெருக்கி போடுவாங்க. அப்படி போடும்போது கணவரோட ஆயுள் வந்து அதிகரிக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நாள் வந்து என்னைக்கு வருதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஆடிப்பெருக்கு இந்த 2024 ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்னைக்கு பிற்பகல் வர புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது, பிறகு பூசம் நட்சத்திரம் இருக்குது. நல்ல நேரம்னு பார்த்தா காலையில் 7:45லேருந்து 8:45, மாலை 4:45லேருந்து 5:45 வரை இருக்குது. இந்த நேரம் தான் வந்து தாலி சரடு மாற்ற ரொம்பவே உகந்த நேரம். எப்போவுமே தாலி சரடு மாற்றும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றினீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. நீங்கள் எந்த நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டாம், ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். அந்த டைமில் மாற்ற முடியாதவங்க இந்த 7:45 to 8:45 டைமை பண்ணுங்கள். மாலை நேரத்தில் வந்து தாலி சரடை மாற்றுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் இந்த காலையில் 7:45லேருந்து 8:45க்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம தாலி புதுசாக சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், மஞ்சள் கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம். இந்த ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி சரடு மாற்றும் போது கணவரோட ஆயுள் அதிகரிக்குங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம எது பண்ணாலும் பெருகும். அதனால தான் இந்த நாளில் இந்த வழிபாடு பண்ணுறாங்க. அடுத்த வீடியோவில் ஆடிப்பெருக்கு நாளில் வேறு என்ன விஷயங்களை தொடங்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.